ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1884வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்து 5ஆம் திருமொழியின் 5வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க வேண்டும். இந்த 5ஆம் திருமொழி பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் கிருஷ்ண அவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு பாடிய பாசுரங்கள். அதுவும் இந்த 5ஆம் திருமொழி பாசுரங்களில் கண்ணன் எம்பெருமானை அவன் 9 மாத குழந்தையாய் இருக்கும் பொழுது அவனை அழைத்து அவனை 2 கைகளையும் சேர்த்து கொட்டாய் சப்பாணி என்று வேண்டுகின்ற பாசுரங்கள். 4ஆம் திருமொழி பாசுரங்கள் யசோதை பாவனையிலே யசோதை கண்ணனை வா அம்ம முன்னவாரா என்று அழைத்த பாசுரங்கள். இந்த திருமொழியிலே சப்பாணி கொட்டுக என்று வேண்டக்கூடிய பாசுரங்கள். நஞ்சு உண்டலாகிய பொருந்தாத செயலை செய்து அதனை நஞ்சிலிருந்தும் தப்புவித்து கொண்டு எனக்கு உதவியபடியை சொல்லிக்கொண்டு சப்பாணி கொட்டுக என்று இந்த பாடலில் வேண்டுகிறாள். கூடியுள்ள ஆய்ச்சியருக்காக சப்பாணி பலமுறை கொட்டுவாய் என்கிறாள் ஆய்ச்சி. சோத்து என நின்னை தொழுவன் வரம் தர பேச்சு முலையுண்ட பிள்ளாய். சோத்து என நின்னை தொழுவன் வரம் தர பேச்சு முலையுண்ட பிள்ளாய். பெரியன ஆய்ச்சியர் அப்பம் தருவர். ஆய்ச்சியர் பெரியன அப்பம் தருவர். அவர்க்காக சாற்றி ஓர் 1000 சப்பாணி தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி. சோத்து என நின்னை தொழுவன் வரம் தர பேச்சு முலையுண்ட பிள்ளாய். பெரியன ஆய்ச்சியர் அப்பம் தருவர். அவர்க்காகச் சாற்றி ஓர் 1000 சப்பாணி தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி. உன் தடங்கைகளாலே மென்மையான கைகளாலே வன்மையான கைகளாலே 2 கைகளையும் சேர்த்து கொட்டாய் சப்பாணி. நீ சப்பாணி அப்படி கொட்டினால் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆய்ச்சியர் அவர்கள் அப்பம் தருவார்கள், பெரிய பெரிய அப்பம் தருவார்கள் உனக்கு. அதனாலே அவர்களுக்காக ஒரு 1000 முறை சப்பாணி கொட்ட வேண்டும் என்று வேண்டக்கூடிய பாசுரம் இது. சோத்து என நின்னை தொழுவன் வரம் தர பேச்சு முலையுண்ட பிள்ளாய். பெரியன ஆய்ச்சியர் அப்பம் தருவர். அவர்க்காகச் சாற்றி ஓர் 1000 சப்பாணி தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி என்கிறார். இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். பேச்சு முலையுண்ட பிள்ளாய். பூதனையிடம் தாயாக வந்த தாய் வேஷத்தில் வந்த பேய் அவள் பூதனை. அவள் விஷம்பூசிய முலைப்பாலை உண்ட சிறுவனே. பேச்சு முலையுண்ட பிள்ளாய். வரம் தர நின்னை சோத்து என தொழுவன். எப்படி இருக்கிறது? சோத்து என நின்னை தொழுவன் வரம் தர என்று இருக்கிறது. வரம் தர முதலிலே கொண்டு போய் போட்டு வரம் தர சோத்து என நின்னை தொழுவன். நான் வேண்டியதை நீ செய்வதற்காக, அந்த வரத்தை அருள்வதற்காக உன்னை சோத்தம் ஸ்தோத்திரம் என்று வாயால் சொல்லிக்கொண்டு தொழுகிறேன். ஆய்ச்சியர் பெரியன அப்பம் தருவர். இடைச்சிகள் மிகப்பெரிய அப்பங்களை உனக்கு கொடுப்பார்கள். அவர்களுக்காக சாற்றி ஓர் 1000 சப்பாணி தடங்கைகளால் கொட்டாய். அவர்கள் பெயரைச் சொல்லி நாங்கள் கண்டு மகிழும்படியாக பல முறை ஓர் 1000 முறை உன் கைகளை உயர்த்தி சப்பாணி கொட்டுவாயாக என்று சொல்லக்கூடிய பாசுரம் இது. பூதனையின் விஷம்பூசிய முலைப்பாலை உறிஞ்சி உண்ட கண்ணபிரானே, என் கோரிக்கையை நீ நிறைவேற்றுவதற்காக உன்னை சோத்தம் என்று சொல்லிக்கொண்டு தொழுகின்றேன். இடைச்சிகள் பெரிய அப்பங்களை உனக்கு கொடுப்பார்கள். அவர்களுக்காகவென்று ஒரு காரணம் விட்டு ஓர் 1000 சப்பாணி கொட்டுக. உன் தடங்கைகளால் நாங்கள் பல முறை நாங்கள் மகிழும்படியாக சப்பாணி கொட்டுக. போதனையின் முலையை சுவைத்து உயிருண்ட மைந்தனே, என் வார்த்தையை நீ ஆதரித்து சப்பாணி கொட்டுதலாகிற என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சோத்தம் என்று சொல்லி உன்னை தொழுகின்றேன். சப்பாணி கொட்ட வேண்டும் என்று சொல்ல, நீ தொழுதால் என்ன தொழாவிட்டால் என்ன, எனக்கு வேண்டியது கிடைக்கும் என்றால் உன் சொற்படி செய்கிறேன் என்று கண்ணன் குறும்புத்தனமாக சொல்ல,
அது கேட்ட அசோதை, குழந்தாய் அப்படியே ஆகட்டும், அதற்கு என்ன குறை? இதோ பார், பல பல ஆய்ச்சிகள் வந்திருக்கிறார்கள், உனக்கு கொடுப்பதற்காக பெரிய பெரிய அப்பங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பார், சப்பாணி கொட்டினால் உனக்கு தந்திடுவார்கள் என்று கண்ணனை நைச்சியம் செய்ய, அது கேட்ட கண்ணபிரான், எனக்கு நீ கொடுப்பது ஒன்றுமில்லையே, அவர்கள் அப்பம் கொடுப்பதற்கு உன் அப்பனை என்ன, நீ என்ன அண்ணாவி என்று கேட்பது போல கேட்டு, அப்பம் கொடுப்பவர்கள் அவர்களாகில் அவர்கள் விரும்பினால் அவர்களுக்காக சப்பாணி கொட்டுவேன், நீ வந்து வெறுங்கையை முழம்போடுவது ஏன் என்று யசோதையை கேட்கிறாள். பிரானே, எனக்காக வேண்டாம், அப்பம் கொடுக்க வல்ல ஆய்ச்சிகளுக்காகவே நீ சப்பாணி கொட்டு என்கிறாள் யசோதை. சோத்தம் என என்பது சோத்தன என வந்திருக்கிறது. அஞ்சலி பண்ணுபவர்கள் தாழ்ச்சி, தங்களுடைய தாழ்ச்சி தோன்ற, தங்களுடைய தாழ்மை தோன்ற சொல்லுவதொரு சொல் சோத்தம் என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம். இது பற்றி விரிவாக முன்னரே நாம் பேசியிருக்கிறோம். 1000 சப்பாணி அப்பமும் கையுமாய் வந்து திரண்டு இருக்கின்ற ஆய்ச்சிகள் ஆயிரக்கணக்காய் இருப்பதனால் ஒவ்வொரு அப்பத்துக்கும் ஒவ்வொரு சப்பாணி மூலம் கணக்கு வைத்து 1000 சப்பாணி கொட்ட வேண்டும் என்கிறாள் போலும். 1000 சப்பாணி அவர்க்காக சாற்றி என்றது நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் என்று ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே சொன்னது போல, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலூடு கயல்கள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தெங்காதே புக்கிருந்து சித்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று பாடுவாள் திருப்பாவையின் 3வது பாடலிலே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், அதுவாது அவர்களுக்காக சப்பாணி கொட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு என்றவாறு. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை. சோத்து என நின்னை தொழுவன், சோத்தம் என்று வாயாலே சொல்லிக்கொண்டு உன்னை வழிபடுவேன், வரம் தர நான் வேண்டியவற்றை நீ தருவதற்காக, பேச்சு முலையுண்ட பிள்ளாய் பருவம் நிரம்பாத அளவிலே விஷமுண்டும் சாகாமல் உன்னை எங்களுக்கு உதவியவனே, பேச்சு முலையுண்ட பிள்ளாய், பெரியன ஆய்ச்சியர் அப்பம் தருவர், ஆய்ச்சியர் பெரியன அப்பம் தருவர், உனக்கு பருத்த பெரிய அப்பங்களை இடைச்சியர் தருவார்கள், அவர்களுக்காக சாற்றி 1000 சப்பாணி, அவர்கள் பெயரை சொல்லி எங்களை வாழ்விக்க வேண்டும், தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி, கண்டுகொண்டே இருக்கும்படியான உன்னுடைய அழகிய கைகளால், சிறிய கைகளால், குழந்தை கைகளால் சப்பாணி கொட்ட வேண்டும், நாங்கள் காண வேண்டும், அதனாலே மகிழ வேண்டும் என்று வேண்டுகிறாள் தாய். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். சோத்து என நின்னை தொழுவன், வரம் தர பேச்சு முலையுண்ட பிள்ளாய், பெரியன ஆய்ச்சியர் அப்பம் தருவர், அவர்களுக்காக சாற்றி 1000 சப்பாணி, தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.